ஹாய் ஜலகடேஸ்! இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போறோம். நெறைய கொத்தமல்லி இருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியலையா? கண்டிப்பா இந்த ரெசிபிய ட்ரை பண்ணி பாருங்க. இது நம்ம பெரிய ஹோட்டல்லலாம் வந்து கிரீன் சட்னி ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். எப்படின்னே நமக்கு தெரியாது இல்லையா? அததான் இப்ப நான் சொல்லப் போறேன். சின்ன வெங்காயம், தேங்காய், இஞ்சி, பூண்டு, தக்காளி, கொத்தமல்லிலாம் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் சோம்பு, கடுகு. ஒரு பேன்ல வந்து சோம்பு, கடுகு, அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம், ஒரு துண்டு இஞ்சி, அதுக்கப்புறம் பூண்டெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிடுங்க. கொத்தமல்லி நான் எவ்வளோ போடுறேன் பார்த்தீங்கள்ல, நெறைய கொத்தமல்லி இருந்தா மட்டும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுக்கப்புறம் 4 பச்சை மிளகாய் காரத்துக்கு தகுந்த மாரி போட்டுக்கோங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமா உப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா வந்து சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொத்தமல்லி ஃபைனல் டச்சுக்கு வச்சுக்கோங்க. இப்போ மிக்ஸியில நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. கிரைண்ட் பண்ணிட்டு இந்த மாரி கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இதெல்லாம் நல்லா போட்டு வதக்கிட்டு, நம்ம எடுத்து வச்சிருக்க சட்னியும் அதில வந்து சேர்த்துட்டோம்னா, சூப்பரான சட்னி